Assalam Alaikum. Hi, hello, வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரசம், டொமேட்டோ அண்ட் மிளகு ரசம், தக்காளி மிளகு ரசம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம் தூள், உப்பு, கல்லுப்பு, கடுகு, மஞ்சள் தூள், 3 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு எலுமிச்சம் பழம் அளவு புளி, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அண்ட் முதல்ல வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு 3யும் கரகரப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள் வியூவர்ஸ், நான் வந்து புளி வந்து இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து 3 தக்காளி போட்டுடுறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு போட்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பாருங்கள், பூண்டு, ஜீரகம், மிளகு கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வச்சு நல்லா இது பிசைஞ்சிக்கணும். கையால் தான் இது நல்லா பிசையணும். நல்லா தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கையால் எல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம சூப் மாதிரி கூட நம்ம குடிக்கலாம். சாப்பாடு நல்ல சுடான சாப்பாடு கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக இது செய்யும் போது நீங்கள் அரிசி அதிகமாக தான் வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் அப்பளம் செஞ்சு சாப்பிட்டா கூட சரி, நான் மட்டன் சுக்கா இல்லை வெஜிடபிள்ஸ் எது செஞ்சாலும் சைட் டிஷ் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நான் வந்து இப்போ ப்ராசஸ் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்களே வந்து இது ஒரு வாட்டி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் பேனை வந்து சூடு பண்ண வச்சாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஆயில் போட்டால் போதும். ஏன்னா அதிகமாக ரசத்தில் நம்ம ஆயில் சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் ஆயில். ஓகே, கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஆக்சுவலி நான் வந்து இதில் அந்த மிக்சரில் கூட ரசம் மிக்சரில் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணேன். அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துட்டேன். கருவேப்பிலை அண்ட் சில்லி, ரெட் சில்லி, மிளகாய்.
அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள் வியூவர்ஸ், இது மாதிரி வந்து நுரை வரும்போதே நம்ம வந்து ஃபுல்லாக நுரை வரும்போது இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, பாயில் ஆகக்கூடாது. இது மாதிரி நுரை ஃபுல்லாக வரும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் நுரை வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க ஆரம்பிக்குது. ஓகே, ஓகே, ஃபுல்லாக நுரை வந்த உடனே இது மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம ரசம் நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். சுட சுட ரசம் இருக்குது. இது வந்து ரொம்ப நம்ம சூப்பாகவும் சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எழுதுங்க. அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.